குடிக்கிறது தான் பெண் சுதந்திரம், நாங்க நைட்ல ஊர் சுத்துறது தான் பெண் உரிமை, நாங்க கண்ட மேனிக்கு அசிங்கமா பேசுறது 4 பேரோட சுத்துறது தான் பெண் சுதந்திரம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தப்புங்க. அதுக்காக வரல பெண் உரிமையும் பெண் சுதந்திரமும். ஒருத்தரை நீங்க கத்தி எடுத்து 100 தரம் கிழிக்கிறதுக்கு சமங்க. அப்படியே நம்ம உயிர் நம்ம முன்னாடி துடிக்கிற செத்து போறதுக்கு சமங்க. நம்ம நேசிச்ச ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இன்னொருத்தரோட இருக்கிறத அப்படி கண்ணுக்கு நேரா பாக்குறதோட வலி. அவர் பண்ண ஒரு நல்ல காரியம், வீடியோ எடுத்தார். இல்லன்னா இன்னைக்கு எல்லா தப்பும் இந்த பையன் மேலதான் வந்திருக்கும், அந்த பொண்ணு எதுவுமே பண்ணலன்னு ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த பையனை சேவ் பண்றதுலதான் இந்த பொண்ணு பாக்குதே ஒழிய அவரை காப்பாத்தி அனுப்பிடணும். அண்ட் அவரும் எப்படி ஒளிஞ்சிக்கலாம், எப்படி ஓடி போலாம் தான் நினைச்சாரே தவிர நின்னு ஃபேஸ் பண்ணலையே. அவரும் திருமணத்தை மீறிய உறவு லீகலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது விட்டுட்டு போங்கன்னு தான் சொல்றேன். நீங்க ஒரு ஃபால்ஸான ஒரு நம்பிக்கையை இன்னொருத்தருக்கு கொடுக்காதீங்க. நீங்க பண்ற விஷயம் உங்களை மட்டுமே பாதிக்குமே, ஆனால் அது குற்றம் அல்ல. நீங்க பண்ற ஒரு விஷயம் இன்னொருத்தரை பாதிக்குமானால் அது குற்றம். ஒரு விஷயம் இந்த ஆண்களை நான் பாராட்டணுங்க. நான் பார்த்த கேஸ்ல, நிறைய கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கொஞ்சம் டைம் கேக்குறாங்க மேடம், அந்த டைம் கொடுக்கலாமான்னு யோசிக்கிறேன். நான் டைம் கொடுக்கறேன். எனக்கு கஷ்டமா இருக்கும். தம் மேல இருக்கிற குற்றங்களை சொல்லாம புதுசா கல்யாணம் பண்ணி வந்தவங்க மேல எதையாவது ஒரு குற்றத்தை சொல்லி பேரண்ட்ஸ கன்வின்ஸ் பண்ணி இந்த லைஃப்ல வெளில போயிடணும். இந்த பெண்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நிஜமா இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்லிக்கிறேன், ஒரு ஆண் குடிச்சா குற்றம் நடக்கும், ஒரு பெண் குடிச்சா இழப்பு ஏற்படும். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம மாடர்னைசேஷன் வேர்ல்ட்ல இருக்கோம். ரொம்ப நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், எல்லாருமே மாடர்னா இருக்கும் லைஃப், இப்படியெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டே இருக்கும். ஆனா குற்றங்கள் பாத்தீங்கன்னா நம்ம படிச்சதுக்கான இது தெரியல, அதுல தவறுகள் அப்படியே நடந்துட்டு இருக்கு. ஈவன் சொல்ல போனோம்னா இன்க்ரீஸ் தான் ஆகுது, டே பை டே இன்க்ரீஸ் ஆகுது. அதுவும் இப்போ திருமணத்தை மீறிய உறவு, இதுல நடக்கிற தவறுகள் இப்போ ஒரு ஆணையோ பெண்ணையும் பாதிக்குது அப்படின்றதெல்லாம் இப்ப தாண்டி அவங்க கிட்ட இருக்க குழந்தைகளை அது இன்னைக்கு ரொம்ப பாதிக்குது. அதனால அட்லாஸ்ட் அவங்கதான் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள்ன்ற மாதிரி. இதுக்கு உதாரணம் இப்ப சமீபத்துல நடந்தது அந்த பட்டுக்கோட்டை. ஒரு ஆண் தன்னுடைய மனைவி திருமணத்தை மீறிய உறவுல இருந்தாங்கன்றதுனால அவங்கள நான் அடிச்சுட்டு என் குழந்தையும் நாங்களும் தற்கொலை பண்ணிக்க போறோம் அப்படிலாம் வீடியோ அதுவும் வெளியிட்டு இருந்தாரு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆஸ் எ டிடெக்டிவா? இந்த மாதிரி நீங்க நிறைய கேஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம், இதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் நீங்க பாத்திருப்பீங்கல்ல, இந்த கேஸ பத்தி முதல்ல சொல்லுங்கம்மா. அதாவது இந்த கேஸ பத்தி நான் சொல்லணும்னா 2 டேஸாவே நான் பார்த்துட்டே இருக்கேன். நானும் சோசியல் மீடியால தான் பார்த்தேன். நானும் என்னோட இன்ஸ்டால போட்டிருக்கேன் இந்த விஷயம். எனக்கு என்னென்ன விஷயம் தெரியல. ஆனா அவர் பேஜ்ல அவர் நிறைய விஷயம் போட்டிருந்தாரு. அவங்க வைஃப போய் டைரக்டா கையும் களவுமா பிடிச்சது மாதிரியும், குழந்தைய வச்சுக்கிட்டு என்னால முடியல, நான் செத்து போறேன், குழந்தையும் சாகடிக்க போறேன்னு. அந்த விஷயம் உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியல. ஏன்னா அபிஷியலா எந்த நியூஸ் சேனல்லயும் வரல. சரி போடலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல, நான் எடுத்து போட்டேன். அதுக்கப்புறமா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி, ஆமா இது விஷயம் உண்மைதான், இது எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னன்னா, இவரு சென்னையில ஒர்க் பண்றாரு, அவங்க ஊர்ல இருக்காங்க. ஒரு சலூன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு, அவங்க பியூட்டி பார்லர்ல ஏதோ. அந்த பையனும் கூட வேலை செய்யற பையனும் ஒரு சலூன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சோ இவங்க 2 பேருக்கு ரிலேஷன்ஷிப் ஆயிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் இங்க சென்னையில ஒர்க் பண்றதுனால 10 நாளுக்கு ஒரு தரம், ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ் அவர் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு அரசல் புரசலா இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்காரு. அப்பவும் கூப்பிட்டு கண்டிச்சிருந்திருக்காரு. இவங்களும் ஓகே, இல்ல இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நிறைய இந்த விஷயம் சொல்லியிருக்காரு, நம்ம குழந்தைக்காக நம்ம வாழணும், நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஓகேன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்துடுறாரு. இவங்க அகெயின் அண்ட் அகெயின் இதையே பழக்கமா வச்சிருக்கவும், இவருக்கு எப்ப கால் பண்ணாலும் நான் மேக்கப்புக்காக அங்க போயிருக்கேன், இங்க போயிருக்கேன், நைட் ஸ்டே பண்றது, இதே மாதிரி சொல்ல சொல்ல அவருக்கு சந்தேகம் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம நம்ம மக்கள் தெரியும்ல, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஊருக்கு வரும்போது என்னெல்லாம் சொல்லுவாங்க, உன் ஒய்ஃப் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன், இந்த மாதிரியான நிறைய தகவல்கள் அவர் சேகரிச்சிருக்காரு. சரி எடுத்ததுமே சந்தேகப்படக்கூடாது, ஏதோ பிரச்சனை பண்ணக்கூடாதுன்றதுக்காக நிறைய விஷயம் அவரும் சேகரிச்சிருந்திருக்காரு. போய் நார்மலா தான் அவர் கேட்டிருந்திருக்காரு. அவர் மேல நம்ம பெருசா தப்பு சொல்றதுக்கு
அங்க எதுவும் இல்ல. ஏன்னா அவர் நிறைய சான்ஸ் கொடுத்திருக்காரு, நிறைய டைம் கொடுத்திருக்காரு. இதுல இருந்து வெளில வர்றதுக்காக அவர் நிறைய முயற்சி பண்ணிருக்காரு. நிறைய முயற்சி பண்ணிருக்காருமா. ஆனா கடைசியா வந்துட்டு அந்த பொண்ணை போட்டு அடிச்சு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு நாங்க 2 பேரும் இப்படி பண்ணிக்க போறோம். அது இப்படி இருந்தாலும் நான் நியாயப்படுத்தல, பட் எல்லாருமே ஹியூமன் தான். 10 தரம் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல கோவப்படுவாங்க. ஒரு தப்பு நடக்குது, ஒரு விஷயம் நடக்குதுன்னா இம்மிடியட்டா கோவப்படுவாங்க. ஒரு சிலர் 2-3 தரம் சான்ஸ் கொடுப்பாங்க. ஒருத்தர் 10 தரம் சான்ஸ் கொடுத்தோம், அந்த மென்டல் அந்த மன உளைச்சலுங்கிறது நமக்கு எப்படிங்க தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? நம்ம அதுல பாதிக்கப்படல. ஒருத்தரை நீங்க கத்தி எடுத்து 100 தரம் கிழிக்கிறதுக்கு சமங்க. சரியா? அப்படியே நம்ம உயிர் வந்து நம்ம முன்னாடி துடிக்கிற செத்து போறதுக்கு சமங்க. நம்ம நேசிச்ச ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இன்னொருத்தரோட இருக்கிறத அப்படி கண்ணுக்கு நேரா பாக்குறதோட வலி. சரி, அதை விட்டுட்டு போயிருக்கலாமா? சரி வேண்டாம் இந்த மாதிரின்னு தெரிஞ்சிருச்சு, விட்டுட்டு போயிருக்கலாம்ல. இந்த அவங்கள போட்டு அடிச்சு அவங்க மேல ஒரு வன்முறை, இதனால அதை பார்த்து குழந்தையும் சேர்த்து நான் சாகடிச்சுட்டு சாக போறேன்னும் போது அது என்ன மனநிலைமா? அதுதான் நீங்க கேக்குறது கரெக்ட். விட்டுட்டு போயிருக்கலாம். பட் என்னன்னா அவர் கூப்பிட போனாருல்ல அந்த சமயம், இவங்களாவது அதை ரிவீல் பண்ணிருக்கலாம். நான் தப்பா சொல்லல. உனக்கு ஒருத்தரை பிடிக்கலையா, உன் ஹஸ்பண்ட உனக்கு பிடிக்கலையா, உன் மனைவிய உனக்கு பிடிக்கலையா, நீ ரிவீல் பண்ணு. எனக்கு வந்து இந்த வாழ்க்கை வேணாம் அப்படின்னு ரிவீல் பண்ணானா அவர் கேட்கும் போதெல்லாம் இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, நான் அப்படி இல்ல, நான் கரெக்டா தான் இருக்கேன், நீ தான் வீணா சந்தேகப்படுறன்னு போது இவருக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படுது, நம்ம மனைவி அப்படி கிடையாது. சோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட அவர் அங்க போறார். நம்ம மனைவிய சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துடலான்னு போகும்போதே வெளியில செருப்பு இருக்கு, ஒரு ஆம்பளை பையனோட செருப்பு இருக்கு. அங்க பார்த்தா இருட்டா இருக்கு, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா சரி ஓகே, உள்ள சத்தம் கேக்குது. சோ அவர் என்ன பண்றாருன்னா, ஆனா அவர் பண்ண நல்ல விஷயம் ஒண்ணு, அது எல்லாரும் தப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி, பட் நான் இத சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்க. இதுக்கான காரணம் நான் கடைசியில சொல்றேன். அவர் பண்ண ஒரு நல்ல காரியம், வீடியோ எடுத்தார். இல்லன்னா இன்னைக்கு எல்லா தப்பும் இந்த பையன் மேலதான் வந்திருக்கும், அந்த பொண்ணு எதுவுமே பண்ணலன்னு ஆயிருக்கும். நல்ல வேலையா அவர் வீடியோ எடுத்தார், அது ஒரு சாட்சியா போச்சு. இல்லன்னா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. போயிருக்காரு, தட்டி பார்த்திருக்காரு, உள்ள வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவார் மத்தவங்க சொன்ன மாதிரி உள்ள ஒரு ஆளோட இருந்தார். நீங்களே அந்த வீடியோல பார்த்தா தெரியும். அவரும் கேக்குறாரு, யார் உள்ள இருக்கான்னு கேக்குறாரு. அதுக்கு மீறி எல்லாருமே ஹியூமன்ங்க, எல்லாருக்கும் கோபம் வரும், எல்லாருக்குமே கோபம் வருங்க. எனக்கு வரும், உனக்கு வரும், உங்களுக்கு வரும், எல்லாருக்குமே வரும். 10 தரம் ஒரு விஷயத்த சொல்லி அதுல நம்பிக்கை ஏற்பட்டு நம்ம மனைவி அப்படி இல்லைன்னு அவரு உணர்ந்து சரி கூட்டிட்டு வந்து நம்ம வாழ்க்கையை வாழலாம்னு நினைச்சு ஒரு மனுஷன் போகும்போது அங்க ஒரு விஷயத்த பார்க்கும்போது அவர் இப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்ம யாருங்க? நம்ம அப்படி அந்த ஒரு இடத்துல அப்படி இருப்போமாங்க? நம்ம என்ன இயேசுவா புத்தராங்க? மனிதர்களுங்க, அவங்களும் மனிதர்கள் தான். பட் நம்ம கண்ட்ரோல் மீறும் இல்லைங்க. நேசிச்ச ஒரு பொண்ணோ நேசிச்ச ஒரு பையனோ இப்படி இன்னொருத்தரோட இருந்து லைவா பாக்குற ஒரு விஷயம் எத்தனை பேர் வாழ்க்கையில நடந்திருக்கு? அப்ப எத்தனை பேர் கோவப்படாம இருந்திருக்காங்க? இல்ல சொல்லிருக்காங்க சோசியல் மீடியால 100 பேர் சொல்றாங்க, அவன் இப்படி பண்ணணும், அவன் அப்படி பண்ணணும், இந்த பொண்ணு இப்படி பண்ணி இருக்கலாமே. சார் நான் என்ன கேக்குறேன், அவரு ஆத்திரப்பட்டுட்டாரு, கோவப்பட்டுட்டாரு, அது கண்ணுக்கு முன்னாடி பாக்குறது என்னை பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் கோவம் வருங்க. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு பண்ணிருக்கலாம்ல, உனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, என் ஹஸ்பண்ட பிடிக்கல, டிவோர்ஸ் பண்ணு, உனக்கு பிடிச்சதோட நிம்மதியா வாழு, ஹாப்பியா இரு. நீ அவருக்கு ஒரு ஃபால்ஸ் நம்பிக்கையை கொடுக்கிற, அதனாலதானே அவர் வராரு உன்னை தேடி. இது யாரு மேல தப்புன்னு நம்ம சொல்றது சொல்லுங்க? இப்போ திரும்ப நம்ம சொல்லும் போது அந்த பெண் இதை செஞ்சிருக்கலாம், இப்ப இவர் வந்துட்டு இந்த பெண்ணை அடிக்கிறாங்க, இது வன்முறை நடக்குது, இந்த இதெல்லாம் நடக்குது. ஆனா இந்த பெண் தவறு செய்யறதுக்கு ஒரு ஆண் கூட இருக்காங்கல்ல, ஆமா, அந்த ஆணை வந்துட்டு இது வரைக்கும் யாருமே பெருசா பேசவே இல்ல. பேசலாம இல்ல, பேசுறாங்க. பட் என்னன்னா அவர் ஆண் இல்ல, அழகா எஸ்கேப் ஆயிட்டாரு, ஒளிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு காரணமும் இந்த பெண் தான். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பையனை சேஃப் பண்றதுலதான் இந்த பொண்ணு பாக்குதே ஒழிய அவரை வந்து காப்பாத்தி அனுப்பிடணும். அண்ட் அவரும் வந்து எப்படி ஒளிஞ்சிக்கலாம், எப்படி ஓடி போலாம் தான் நினைச்சாரே தவிர நின்னு ஃபேஸ் பண்ணலையே அவரும். அது ஒரு ஆணுக்கு உண்டான இதுதான். நான் அதை தப்பு சொல்லல, கரெக்ட் தான். அவரு ஒரு ஆண் பண்றது தப்பு தானே. இன்னொருத்தரோட லைஃப்ல ஒரு பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் இன்னொருத்தரோட லைஃப்ல என்ட்ரி ஆகிறதுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுக்கறா? சட்டம் இருக்கேங்க, பெண்களுக்கு தான். பெண்களுக்கு சட்டம் இருக்குமா? அதே மாதிரி நீதிமன்றம் இந்த இது சொல்லும்போது திருமணத்தை மீறிய உறவு வந்துட்டு
தவறு இல்லைன்னு தானே சொல்றாங்க. ஆமா, இல்லதான். சரி, இல்லதான் சொல்லிட்டாங்கல்ல, அதுவே ஒரு கேவலமான சட்டம் தான். சரி, ஓகே, சொல்லிட்டாங்கல்ல, திருமணத்தை மீறிய சட்டம் இல்லல்ல. ஏங்க, ஒரு உறவுன்னு இருக்கும்போது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு இருக்கும்போது, நீங்களும் சரி நானும் சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க, நீங்க தான் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு வச்சுப்போம். நானும் எமோஷனலா கனெக்ட் ஆகல, நீங்களும் கனெக்ட் ஆகலன்னா பிரச்சனை இல்லைங்க. நான் உங்களை உயிரா நேசிக்கிறேன், சரியா? நீங்க பண்ற தப்பு என்ன பாதிக்குமா பாதிக்காதா? இல்ல நீங்க என்ன உயிரா நேசிக்கிறீங்க, நான் பண்ற தப்பு உங்களை பாதிக்குமா இல்லையாங்க? இது வெறும் மனிதர்களை சம்பந்தப்பட்டது இல்லைங்க, உணர்வுகளை சம்பந்தப்பட்டது, ஒரு காதல சம்பந்தப்பட்டது, சரியா? திருமணத்தை மீறிய உறவு லீகலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது விட்டுட்டு போங்கன்னு தான் சொல்றேன். நீங்க ஒரு ஃபால்ஸான ஒரு நம்பிக்கையை இன்னொருத்தருக்கு கொடுக்காதீங்க. அது ஆண்களும் கொடுக்காதீங்க. உங்களுக்கும் உங்க மனைவியை பிடிக்கலையா, விட்டுட்டு போங்க. ஏன் கொலை பண்றீங்க? ஏன் அவங்கள அடிச்சு துன்புறுத்துறீங்க? இல்ல நான் சரியாயிடுவேன், மாறிடுவேன், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, டைம் கொடுன்னு ஏன் சொல்றீங்க? இது மாதிரி கேசஸ் நீங்க வேற எதுவும் நிறைய பாக்குறேன், நிறைய. ஒரு நாளைக்கு என்னால மினிமம் ஒரு 15-16 கேசஸ் பாக்குறேன் ஒரு நாளைக்கு. என்னால நம்பவே முடியல. முதல்ல லவ் பண்ணவங்க வருவாங்க, இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க. அப்ப நான் ஒரு இன்டர்வியூல கூட உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இப்பெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களோ அவங்க வராங்க, இவங்க என்கிட்ட நேர்மையா இருக்காங்களா உண்மையா இருக்காங்களான்னு கேக்குறதுக்கு. இப்பெல்லாம் அப்படி இல்ல, அதையும் தாண்டி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு இல்லீகல் அஃபேர்னாலுமே ஒரே காரணம் தாங்க, ஹஸ்பண்ட் சரியில்லை, இல்ல ஹஸ்பண்ட் அந்த லவ் குடுக்கல, நம்மள புரிஞ்சிக்கல, ஒரு பணம் குடுக்கல, இல்ல நம்மள கஷ்டப்படுத்துறாரு, ஃபீலிங்ஸ்க்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாருன்ற ஒரு காரணம் இருக்கும். மனைவி சரியில்லை, வீட்டுல அடங்கி உடங்கி சாப்பாடு செஞ்சு போட மாட்டேங்கிறா, இல்ல மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா, இல்ல ஏதோ ஒரு ரீசன், அந்த மாதிரியான சில ரீசன்ஸ் தான் இருக்கும். ஆனா இப்ப இல்லீகல் அஃபேருக்கு பல ரீசன்ஸுங்க. சம்பாதிச்சு குடுக்கறதுக்கு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ, சமைச்சு போடுறதுக்கு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ, எனக்கு இது ரெண்டுத்துக்கும் வீட்டுல ஒரு ஆள் இருந்தா போதும், மத்ததுக்கு இன்னொருத்தர். இது எப்படி இல்லீகல் அஃபேர் ஆகும்? இது அஃபேர் கூட கிடையாதுங்க. இது ஒரு கேவலமான ஒரு செயல்பாடு. இதுக்கு எனக்கு ஒருத்தர் வீட்டுக்கு தேவை, மத்த விஷயங்களுக்கு இன்னொருத்தர் தேவை. அங்கேயும் நான் உண்மையாலாம் இருக்க மாட்டேன், புரியுதா? அங்கேயும் எனக்கு உண்மைலாம் இல்ல, எனக்கு அதுவும் செட் ஆகலையே, எனக்கு இன்னொருத்தர். அப்படி போயிட்டு இருக்கு காலம், நாடு. இது எங்க போய் முடியும்? நான் என்ன கேக்குறேன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களால நான் நிறைய இடத்துல இத பதிவு பண்ணிருக்கேன், நீங்க பண்ற விஷயம் உங்களை மட்டுமே பாதிக்குமே, ஆனால் அது குற்றம் அல்ல. நீங்க பண்ற ஒரு விஷயம் இன்னொருத்தரை பாதிக்குமானால் அது குற்றம். அது நீங்க செய்யாதீங்க. சோ இப்ப இந்த மாதிரி கேஸ் சொல்றீங்கல்லமா, அது ஆண்கள் நிறைய பேர் வராங்களா உங்ககிட்ட, பெண்கள் நிறைய பேர் வராங்களா கேஸ் குடுக்கறதுக்கு? முந்தியெல்லாம் பெண்கள் தாங்க நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாரு, வேற ஏதோ இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்கள் வராங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா முக்கியமா மேரேஜ் ஆகி 3 months ஆனவங்க, 6 months ஆனவங்க, அவ்வளோ ஷார்ட் பீரியட்ல வராங்க. ஏன் என்னாச்சு தம்பி, என்ன ஏன் அப்படின்னா, இல்ல மேடம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சொல்றாங்க எனக்கு வேற ஒரு அஃபேர் இருந்துச்சு, அதனால எனக்கு இது ஏத்துக்க முடியல. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி அதை சொல்லல, சொல்லி இருந்தா நான் அதுக்குள்ள போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ ரொம்ப டிஸ்டன்ஸ் போறாங்க, என்கிட்ட பேசுறதே இல்ல. நான் எங்க கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஒரு தடவை கூட நாங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசியோ பழகியோ இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். அவங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா, 2 பேருக்குள்ள இப்ப ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா, இல்ல அவங்க ஏன் என்ன வேணாங்கிறாங்க? இது மாதிரியான விஷயங்கள் மட்டும் அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குப்பா, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. நான் திரும்பவும் ஒரே விஷயம் தான் சொல்வேன், பெண்களுக்கு இப்ப ரீசன்ட் டேஸ்ல சொல்லுவேன், உங்களுக்கு பிடிக்கலையா கல்யாணம். நான் இப்ப ரீசெண்டா ஒரு பையன் கிட்ட சொன்னேன், ஏன் நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு கிட்ட கேட்டீங்களா தம்பி அப்படின்னு கேட்கும்போது, கேட்டேன் மேடம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. அதை ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னீங்கன்னு கேட்கும்போது, இல்ல வீட்டுல என்ன இது பண்ணாங்க. சோ உங்களால வீட்டுல கன்வே பண்ண முடியலன்றதுக்காக 3வது நபர், 3rd person, ஒரு யாருன்னே தெரியாத ஒருத்தரை கஷ்டப்படுத்துவீங்களா நீங்கன்னு கேக்குறேன் நானு. சோ எங்க அப்பா அம்மா கிட்ட என்னால சொல்ல முடியல, எனக்கு ஒரு காதல் இருக்கு, நான் அவனதான் கட்டிப்பேன்னு.
ஆனா கல்யாணம் பண்ணின்னு வந்து உன்கிட்ட என்னால சொல்ல முடியும், எனக்கு ஒரு காதல் இருக்கு, நான் அவனைதான் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கேன், என்னால உன் கூட பிசிக்கலாவோ இல்ல இந்த குடும்ப வாழ்க்கையில ஈடுபட முடியாதுன்னு உன்கிட்ட என்னால சொல்ல முடியும். அப்ப என்ன மாதிரியான மனநிலை உங்களுது? அப்ப பாதிக்கப்படுறது ஒண்ணுமே தெரியாத செய்யாத ஒரு அப்பாவி பையன் இல்லையா? கரெக்டா இல்லையா? அப்பாவி பையன் இல்லையா? அவங்க வந்து அழும்போது நமக்கு மனசு வலிக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல என்னமா முடிவு எடுக்குது? இப்ப சரி, நீங்க சொல்ற இக்கட்டான சூழ்நிலையில வந்து ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் மாட்டிக்கிட்டாங்கன்னா அடுத்து அவங்க என்னதான் செய்வாங்க? அடுத்து என்ன, மியூச்சுவலுக்கு போகணும். ஆனா சில பெண்கள் மியூச்சுவலும் கொடுக்கறது கிடையாது, டைம் கேக்குறாங்க. ஆனா ஒரு விஷயம் இந்த ஆண்களை நான் பாராட்டணுங்க. நான் பார்த்த கேஸ்ல, நிறைய கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கொஞ்சம் டைம் கேக்குறாங்க மேடம், அந்த டைம் கொடுக்கலாமான்னு யோசிக்கிறேன் நானு. நான் டைம் கொடுக்கறேன், எனக்கு கஷ்டமா இருக்கும். நீ எதுக்காக டைம் கேக்குற? என் ஹெல்த் சரியில்லை, ஹெல்த் சரியாகட்டோங்க, நம்ம ரெண்டு பேரும் வாழ்றதுக்கான ஒரு டைம் கொடுங்கன்னு கேக்குறாங்களா? இல்ல நம்ம பினான்சியல் ஸ்டேட்டஸ் சரியில்லைங்க, நம்ம ரெண்டு பேரும் சரி பண்ணிக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் ரிட்டைன் பண்ணலாம் நம்ம வாழ்க்கையன்னு கேக்குறாங்களா? இல்லையே. நான் இன்னொருத்தன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அதை மறக்கணும். எனக்கு அதுக்கா இல்ல அவனோட வாழ முடியுமா இல்ல உங்களோட வாழ முடியுமான்னு எனக்கு டைம் வேணும். அதுக்கான நான் சொல்யூஷன் மீன்ஸ் அதுக்கான ஒரு சொல்யூஷனை நான் எடுக்கணும். அதுக்கான டைம் வேணும்னு ஒருத்தர் கிட்ட கேட்கும் போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க உணர்வுகள் உள்ள ஒரு மனிதர்கள் தானங்க, அவங்களுக்கு வலிக்கும் இல்லைங்க. நீங்க ஏங்க அதை பண்றீங்க? முன்னாடியே சொல்லுங்க, எனக்கு வேணாங்க, எனக்கு கல்யாணம் லவ் பண்றேங்க நானு, எனக்கு வேணாங்கன்னு அவங்க கிட்டயே சொல்லுங்க. இல்லம்மா, இப்ப பெண்கள் அந்த மாதிரி சொல்றது கிடையாதுன்றீங்களா? மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல சொல்றது கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அப்பா அம்மா கிட்ட சொல்றதை விட இன்னொருத்தர் கிட்ட சொல்றது ஈஸியா, போயிட்டு டிவோர்ஸ் வாங்குறதுங்கிறது ஈஸி ஆயிடுச்சு நம்ம சட்டம். சோ அதனால அங்க சொல்றதை விட அங்க ஏன் பிரச்சனை பண்ணிக்கிறது, இங்க வந்து சொல்லி நிம்மதியா இது பண்ணிக்கலாம். இன்னும் சிலர்லாம் எக்ஸ்ட்ரீமா போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த பொண்ணு சரி கிடையாது, பையன் இம்பார்ட்டன்ட், இல்ல பொண்ணு வந்து வேற ஒருத்தனோட இருக்கா. புரியுதா உங்களுக்கு? தம் மேல இருக்கிற குற்றங்களை சொல்லாம புதுசா கல்யாணம் பண்ணி வந்தவங்க மேல எதையாவது ஒரு குற்றத்தை சொல்லி பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி இந்த லைஃப்ல இருந்து வெளில போயிடணும். சரி, நிறைய நடக்குதுங்க. நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம நினைக்கிறதுல ரொம்ப கம்மி. நம்மள விட நிறைய விஷயங்கள் நியூஸ்ல வர்றதெல்லாம் ரொம்ப கம்மி. நாங்க பாக்குற கேசஸ்லாம் ரொம்ப 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 அதிகம். வித்தியாசமான வழக்குகள். உங்களுக்கு இந்த கேஸ் எல்லாம் முடிக்க எவ்வளவு நாள்மா ஆகுது? ஒரு சில கேஸ்லாம் 10 days, ஒரு சில கேஸ்லாம் ஒரு 7 days. மோஸ்ட்லி நான் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுவேன். ஏன் பண்ணுவேன் அப்படின்னா, நிறைய கேசஸ் வந்துகிட்டே இருக்குமா, அதனால கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுவேன். அவங்களும் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக நானும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி. இப்ப திருமணத்தை முடிச்சிட்ட பிறகு இஷ்யூஸ்க்காக வந்து குடுக்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க, ஹஸ்பண்டுக்கு இப்படி இருக்கா, ஒய்ஃப்க்கு இப்படி இருக்கான்ற மாதிரி. திருமணத்துக்கு முன்னாடி வர்றது கிடையாதாமா? மேட்ச் அந்த இது பாத்துட்ட பிறகு கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பாத்துட்டா கூட பரவாயில்ல? வராங்க. நான் நிறைய இடத்துல சொல்லி இருக்கேன். இப்ப கொஞ்சம் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து முன்னேறிட்டாங்க, மீன்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா வராங்க. என்ன இருந்தாலும் வராதவங்க நான் நிறைய கேஸ்க்கு சொல்லி இருக்கேன். நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எங்க கிட்ட வந்து செக் பண்ணிக்கலன்னா, நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம், திருமணத்துக்கு அப்புறம் நீங்க எங்க கிட்டதான் வர மாதிரி ஆயிடும். அப்படின்னும் போது அதுக்கப்புறம் வர்றவங்க நிறைய பேர் உணர்றாங்க, ஆமா நான் ஃபர்ஸ்டே வந்திருக்கணும்னு சொல்லிட்டு. என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறமா வரவங்க அதிகமா, முன்னாடி வரவங்க அதிகமான்னு பார்த்தா அப்புறமா வரவங்க தான் அப்புறம் பிரச்சனைகள் அதிகம். திருமணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணா, இதுக்கு போய் நம்ம ஒரு செலவு பண்ணோமா, நம்ம தான் சொந்தக்காரங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் அது ரொம்ப தப்பு. கல்யாணத்துக்கு முன்னாடி செக் பண்ணணும். அப்பதான். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இன்னைக்கு திருமணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட எங்க பெரும்பான்மையானவர்களுக்கு நடுவுல இந்த பிரச்சனை இருக்குன்ற மாதிரிதான் இருக்கு நீங்க சொல்லும்போது. பெரும்பான்மையெல்லாம் இல்லைங்க, வீட்டுக்கு வீடு இருக்கு. வீட்டுக்கு வீடு எத்தனை கோடி மக்கள் இருக்காங்களோ அத்தனை கோடி மக்கள் வீட்லயும் இருக்கு. இது நீங்க அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. இதுல வந்து முந்தியெல்லாம் பெண்கள் அதிக லெவல்ல பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. இப்ப பெண்கள் வந்து கொஞ்சம் பரிமாண வளர்ச்சி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, அவங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றாங்க. ஆண்கள் பலியாகிறாங்க நிறைய இடத்துல. இதுதான் உண்மை. இன்னைக்கு இது கொலை வரைக்கும் போதேமா? ஆமா போகுது. இப்ப பாத்தீங்கல்ல, இப்ப ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம வந்து திருமணமான பெண்கள் அப்படிங்கறத விட்டுருங்க. இப்ப ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்களா, ஒரு பப்ல பாத்தீங்களா அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு மனசு பதறுது. 19 வயசு பொண்ணு, விழுப்புரத்துல ஒரு கிராமத்துல இருக்கிற பொண்ணு, மீன்ஸ் அது ஏதோ சொல்றாங்க, அங்க இருந்து படிச்சு நல்லபடியா வளர்ந்த பொண்ணு.
இன்ஸ்டால இருக்கு, நல்ல ஃபேமஸான பொண்ணு தான். என்ன பண்ணிருக்கு, இன்ஸ்டால 10 நாள் கூட ஆல ஒரு பொண்ணோட பழக்கம். அந்த பொண்ணு யாரு, என்ன ஏஜ்னு பார்த்தா இந்த பொண்ணை விட 2 வயசு சின்ன. 17 வயசு தான் அந்த பிள்ளைக்கு. ஆமா, அந்த பொண்ணுக்கு 19 வயசு. யான்சிங்கிற பொண்ணுக்கு 19 இயர்ஸ், இந்த பொண்ணுக்கு 17 இயர்ஸ். இது என்ன பண்ணுச்சு, 2 பேருக்குள்ள இன்ஸ்டால பழக்கமா இருக்கு. சரி நீ எங்க வீட்டுக்கு வா, சென்னைக்கு வா, நான் உனக்கு சென்னை எல்லாம் காட்டுறேன்னு. இது வீட்டுல அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குமா, நான் போறேன்னு அவங்க அம்மாவும் நம்பி அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலா அதுவே தப்பு, அனுப்பக்கூடாது. ஒரு வயசு பொண்ணு அனுப்பக்கூடாது. ஆனா என்ன சொல்லுவாங்க, அனுப்பலன்னா நான் போக கூடாதா, எனக்கு சுதந்திரம் இல்லையா, எனக்கு ரைட்ஸ் இருக்கு, எனக்கு 19 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அம்மா என்ன நினைக்கிறாங்க, எதுக்கு பிரச்சனைன்னு அனுப்பிச்சாங்களோ இல்ல என்ன விஷயம் நமக்கு தெரியல, அனுப்பியிருக்காங்க. இந்த பொண்ணு இங்க வந்திருக்கு. இந்த பொண்ணு வீட்டுல பாத்தீங்கன்னா 17 வயசுன்னு சொல்றோம் இல்லையா, சின்ன பொண்ணு, சென்னையில இருக்க பொண்ணு. அந்த பொண்ணு வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பா அம்மாவும் பிரிஞ்சிருக்காங்க. இந்த பொண்ணு இருக்கு. இந்த பொண்ணு கிட்ட அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் போக கூடாதுன்னு சொன்னதுக்கு கோவப்பட்டு வா நம்ம போலாம் அப்படின்னு இந்த பொண்ணை கூட்டிட்டு நைட்டு வெளில வந்திருக்கு. வெளியில வந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, நேரா பாருக்கு போயிருக்கு. போகும்போதே அதோட ஆண் நண்பர்கள், ஏன்னா பார்ல 17, 19 இயர்ஸ்ல எல்லாம் உள்ள போகணும்னா தனியா போக கூடாது, போக முடியாது. போனா சார்ஜ், பேரா போனா சார்ஜ் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது இந்த ஆம்பளை பசங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உள்ள எனக்கு பார்ல நிறைய பேரை தெரியும், சோ நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னதுனால இந்த 4 பேரும் சேர்ந்து உள்ள போயிருக்காங்க. போன இடத்துல குடிச்சிருக்காங்க. இல்ல அது உண்மை, அது யாரு சொன்னாலும். அவங்க அம்மா அழறாங்க, என் பொண்ணு குடிக்கவே இல்லைன்னு. ஆனா அந்த பையனே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். போன இடத்துல 2 பேருமே குடிச்சிருக்காங்க. 19 வயசு பொண்ணு, 17 வயசு ஒரு பொண்ணு, 2 பேரும் குடிக்கிற வயசாங்க. குடிக்கிறதா அப்படிதான் கேட்கணும், குடிக்கிற வயசான்றதெல்லாம் இல்ல. அத கேட்டாதான் நம்ம, அது எப்படிங்க நீங்க பெண்கள் குடிக்கினா கூட ஒரு பிரபலமான நிகழ்ச்சியில பார்த்தேன், பெண்கள் எப்படிங்க நீங்க குடிக்கலன்னா, நாங்க ஏன் குடிக்க கூடாது, நாங்க குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, நாங்க குடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. சரியா, இதோ இப்ப பிரச்சனை நடக்குது இல்ல, போய் பதில் சொல்லுங்க. குடிக்கிறதுனால ஒரு தாய் ஒரு பொண்ணை இழந்துட்டா, 2 தாய் 2 பொண்ணுங்களை இழந்துட்டாங்க, செத்து போயிட்டாங்க குடிச்சதுனால. நீங்க போய் பதில் சொல்லுவீங்களா, நீங்க போய் திருப்பி குடுப்பீங்களா உயிரை, தப்பா ஏன் கைட் பண்றீங்கன்னு கேக்குறேன் நானு. குடிச்சாங்க, அங்க தகராறு. ஒரு பாருக்குள்ள என்னங்க நடக்கும், குடிச்சான். இந்த பெண்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நிஜமா இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்லிக்கிறேன், குடிக்கிறதுனால என்ன தப்பு, நாங்க தனியா நைட்ல போறதுனால உங்களுக்கு என்ன தப்பு, இதெல்லாம் சட்டத்துல இடம் இருக்கா, சட்டத்துல இடம்லாம் இல்ல. நீங்க போலாம், தாராளமா போலாம், சுத்தலாம், தண்ணி அடிக்கலாம், எதுவும் பிரச்சனை இல்ல. ஒரு ஆண் குடிச்சா குற்றம் நடக்கும், ஒரு பெண் குடிச்சா இழப்பு ஏற்படும். இத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் ரெடினா தாராளமா போங்க, தப்பே சொல்லல. ஒரு பாருக்குள்ள என்னங்க நடக்கும், குடிச்சா அவங்க கை வைக்கிறாங்க, அதனாலதானே போகாதீங்கிறாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்களா, இது நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா, நான் சொல்றேன், நீங்க சொல்லவே வேண்டாம். நான் என்ன, நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க, சோ குடிச்சா கை வைப்பானா, தப்பு இல்லையா? எங்க எத்தனை பேரங்க திருத்த முடியும், எத்தனை பேரை மாத்த முடியும்? அவனுங்க தான் அப்படி இருக்கானுங்க தானங்க தெரியுது. அதுக்காக தானங்க பெண்களுக்கு சட்டமும் சரி, கவர்மெண்ட்டும் சரி, பெற்றவங்களும் சரி பாதுகாப்பு, அவ்வளவு பாதுகாப்பு எதுக்கு கொடுக்குறாங்க? ஒரு லேட் நைட்ல போகாதீங்கன்னு எதுக்கு சொல்றாங்க? ஒவ்வொருத்தனையும் போய் திருத்திக்கிட்டு இருக்க முடியாதுங்க, ஒவ்வொருத்தன் பின்னாடி சுத்த முடியாது. எங்க எப்படி என்ன நடக்குதுன்னு தெரியாததுனாலதான் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவு ஒரு பிராட் மைண்ட் அந்த இதுக்கு வரல அவங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த சுதந்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும். கண்டிப்பா ஏற்படும், கண்டிப்பா ஏற்படும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றோம். வீட்டை பூட்டிட்டு போக கூடாது, போகணும்ன்றது இல்ல, சாரி, வீட்டை பூட்டிட்டு தான் போகணும்னு ஏதாவது சட்டத்துல இருக்கா? இல்ல. ஏன் பூட்டிட்டு போறோம்? திறந்து போட்டு போனோம்னா திரும்பி வந்து பார்க்கும்போது ஒரு பொருள் கூட வீட்டுல இருக்காது. கரெக்டா இல்லையா? நம் உடைமைகளை பாதுகாக்கவே நம்ம பூட்டிட்டு போறோங்க. நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இருக்கிறதுல என்ன தப்புன்னு கேக்குறேன் நானு. இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா இது சினிமா கிடையாதுங்க. அந்த படத்துல செத்து போய் இந்த படத்துல உயிரிழந்து வர்றதுக்கு ஒன்ஸ் போச்சுன்னா போச்சு.
நிறைய பேருக்கு பெண் உரிமைனா என்ன, பெண் சுதந்திரம்னா என்னன்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்கங்க. நாங்க குடிக்கிறது தான் பெண் சுதந்திரம், நாங்க நைட்ல ஊர் சுத்துறது தான் பெண் உரிமை, நாங்க கண்ட மேனிக்கு அசிங்கமா பேசுறது 4 பேரோட சுத்துறது தான் பெண் சுதந்திரம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தப்புங்க. அதுக்காக வரல பெண் உரிமையும் பெண் சுதந்திரமும். எதுக்காக வந்ததுன்னா, நம்ம அந்த காலத்துல படிக்கிறதுக்கே நமக்கு தடை, வெளியில வீட்டை விட்டு வெளில போறதுக்கே தடை, நம்ம நினைச்ச உடைய போடுறதுக்கே தடை. அதையெல்லாம் மாத்தி கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பெண்கள் படிக்கணும், படிச்சா அடுத்த லெவல் போவாங்க, அவங்களுக்கும் 4 சட்டதிட்டங்கள் தெரியணும், தன் குழந்தைகளை நல்ல ஒரு அறிவோட வளர்ப்பாங்க, அந்த பெண்கள் அறிவா வளருவாங்கன்னு ஏற்பட்டதுதான் பெண் உரிமை, பெண் சுதந்திரம். இதெல்லாம் தான். நீங்க என்ன பண்றீங்க? நாங்க குடிக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்க குடிப்போம். தப்பா, அதாவது பின்னாடி வர்றவங்களை தப்பா கைட் பண்ணாதீங்க. ரீசன்ட் டேஸ்ல ஒரு வீடியோ பார்த்தேங்க. ஒரு பீச்ல வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு 2 பொண்ணுங்களை வந்து காவல் அதிகாரிகள் போங்கன்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சட்டத்துல இடம் இருக்கான்னு கேக்குறாங்க. நான் இந்த டைம்ல இங்க உட்காரக்கூடாதுன்னு சட்டத்துல இடம் இருக்கான்னு கேக்குறாங்க. அந்த காவல் அதிகாரி சொல்றாரு, சுத்தி யாருமே இல்ல, ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அசம்பாவிதம் எப்படி நடக்கும், நீங்க பாத்துக்க வேண்டியதானேன்னு கேக்குது. நீங்க சொல்லுங்க, ஒரு அசம்பாவிதம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் போக சொல்றாங்க. அந்த சுத்தி பீச்சை சுத்தி என்னெல்லாம் நடக்குது தெரியுமா? எவ்வளவு கொலைகள் நடக்குது. பெண்களுக்கு தாங்க சட்டம் பாதுகாப்பா இருக்கு. அந்த காவல் அதிகாரி கூட நீ பாதுகாப்பா இருக்கணுமா, நீ சீக்கிரமா வீட்டுக்கு போமான்னு தான் சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு அங்க ஏதாவது நடந்திருந்ததுன்னா என்ன சொன்னோம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல் அதிகாரிகள்னா கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாங்களான்னு கேட்பாங்க. அதே காவல் அதிகாரிகள் தான் பயத்துல, அம்மா நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க, சுத்தி ஆள் இல்லைன்னு சொல்லும் போது, இதுல சட்டத்துல இடம் இருக்கா, நான் இங்க உட்காரக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கா, நீ ஏன் கேக்குறன்னு கேக்குறாங்க. இப்ப காவல் அதிகாரிகளோட நிலை என்ன தெரியுமா? கிட்ட போய் கேட்கலாமா, எப்படியோ போன்னு விட்டுட்டு போயிடலாமா, நம்மளோட நிலைமை தான் என்னன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், நமக்கு அந்த பாதுகாப்பு உணர்வு இல்லையாங்க? நம்மள நம்ம பாதுகாப்பு. சரிம்மா, இதேதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு அந்த உணர்வு இருக்கணும், நம்மள பாதுகாத்துக்கணும், இது எல்லாமே சொல்றோம். அப்ப எதிர்பாலினத்தவரை நம்ம அவங்க எப்பதான் மாறுவாங்க, அவங்கள மாத்துறதுக்கு என்னதான் செய்யறது? இப்ப அவங்களையும் தானங்க சட்டம் தண்டிக்குது. இப்ப அவங்கள தண்டிக்கல. இப்ப என்ன விஷயம்னா, நம்ம மாறணுங்கிறது வந்து அவங்களுக்காக கிடையாது, நமக்காக. நம்ம வந்து கொஞ்சம் சேஃபா இருந்துக்கணும், நம்ம கொஞ்சம் பாதுகாப்பு. இந்த பாருக்கு நீ போகாம இருந்திருந்தா, இந்த ஏஜ்ல குடிக்காம இருந்திருந்தா இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது, உயிர் பொழைச்சிருக்கும், 2 தாய் கதறாங்க இல்லைங்க, இது நடந்திருக்காதுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றது. இப்ப ஒரு ஆண் தப்பு பண்றான், குடிச்சிட்டு கலாட்டா பண்றான், அவங்க இமீடியட்டா அரெஸ்ட் பண்றாங்க, ஜெயில போடுறாங்க, அவன் அதுக்கான திரும்பி அவன் வெளில வந்துடுறான், அதெல்லாம் நடக்குது. பட் நம்ம ஒரு பெண்ணுங்கிறதுனாலதான் இதை சொல்றோம். ஆனா வந்து நீங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்லல, அவன் மாறக்கூடாதுன்னா நம்ம சொல்லல, அவன் மாற மாட்டேங்கிறாங்கிறது தான் உண்மை. அவன் சில ஆண்கள் வந்து மாறவே மாட்டேங்கிறாங்க, அவங்க இதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டாங்க, அடிக்ட் ஆயிட்டாங்க, குடிக்கிறதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க, கிரைம் பண்றதுல அடிக்ட் ஆயிட்டாங்க, ஒரு பெண்ணை அடிக்ட் ஆயிட்டாங்க. சோ அவங்கள வந்து மாத்துறதுக்குன்றதுதான் நம்ம கவர்மெண்டோ மத்தவங்களோ முயற்சி பண்றாங்க. பட் அதுலயும் நிறைய ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு மேலும் தீனி போட வேண்டான்ற, நம்மளும் கொஞ்சம் தீனி போடாம நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா இருப்போம், நாடு நல்லா ஆகும், சட்டம் நல்லானா கொஞ்சம் ஒரு 12 மணிக்கு வெளியில இருக்கிறது 10 மணி வரைக்கும் இருங்கன்னு தான் சொல்றோம். வெளியில போங்க, சுதந்திரமா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட போங்க, வராதீங்கன்னு போகாதீங்கன்னு சொல்லல, பாருக்கு போகாதீங்க, குடிக்காதீங்க, வெளியிடங்கள்ல இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்குதுன்னு தான் சொல்றேன். ஒவ்வொருத்தரையும் போய் மாத்திக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால சொல்றோம். ஆண்கள் வந்து கரெக்ட்ன்னு நான் சொல்லல, அவங்களும் அவங்களாலதான் இது ஏற்படுது, அதனாலதான் சட்டம் உங்களுக்கு இவ்வளவு விஷயம் கொடுக்குதுன்னு சொல்றேன். அந்த குழந்தை அழுதது அப்படிங்கிறது உண்மையாவே அது பயங்கரமான வலி. அந்த குழந்தை வந்து அப்பா பயமா இருக்கு எனக்குன்னு சொல்லி அழற ஒரு உணர்வு இருக்கு பாருங்க, அது ரொம்ப கொடுமை, ரொம்ப இது. பட் அவர் அது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை போட்டாரா,